பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். எம்புரான் திரைப்படம் பெரிய அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து நிறைய பேட்டிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே கொடுத்துருந்தாங்க. படம் வந்த உடனே அதில் சர்ச்சைகள், காட்சிகள் நீக்க வேண்டும்னாங்க, பாஜகவில் எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, இதெல்லாம் கடந்து இடி ரைடு, அந்த பட தயாரிப்பாளர், இயக்குனருக்கு நோட்டீஸ், இப்படிலாம் போயிட்டு இருந்தாலும் இந்த சர்ச்சைகளெல்லாம் மீறி படத்துடைய வசூல் கேரளாவிலேயே சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கான ஒரு வசூல், மஞ்சுமல் பாய்ஸ் படத்துடைய வசூலை தாண்டியது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு படம் வசூலில் சாதனை இருக்கா? என்ன இந்த படத்துடைய சர்ச்சை சுற்றி நிற்குது? கேரளாவுக்குள்ளே மதவாத அரசியல் நுழைந்து விடக்கூடாது. ஒருவேளை கேரள அரசியலிலே மதவாத அரசியல் நுழைந்தால் அந்த மாநிலம் என்ன பாடுபடும் என்று சொல்லுகிற ஒரு கற்பனை தான் அந்த கதை. ஒரு அரசியல் கதையை தேர்வு செய்கிறவர்கள் அரசியலில் இன்றைக்கு எது மிக கடுமையான பிரச்சனையாக இருக்கிறது, ரொம்ப கோரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக எது இருக்கிறது, எது சிக்கலாக இருக்கிறது, அப்போ வில்லத்தனத்துடைய உச்சகட்டமாக எதையெல்லாம் காட்ட முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப வகுப்பு கலவரங்கள், மத கலவரங்கள், இது மாதிரியான வன்மங்கள் சார்ந்த விஷயம் எதுவுமே கேரளாவில் பெரிய அளவில் நடக்கலை. ஏன்னா அது இடதுசாரிகளுக்கான அரசியல் மண்ணாக இருக்கிறது. இன்றைக்கு அகில இந்திய அளவிலேயே கூட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கேரள மண்ணிலே இருந்து எம்ஏ பேபி என்று சொல்லக்கூடியவர் தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு அது இடதுசாரி அரசியலிலே ஒரு வெற்றிகரமானதாக இருக்கிறது. தேர்தல் அரசியலிலே இடதுசாரி அரசியல் முதலில் வென்றவர்களே கூட கேரளாவை சேர்ந்தவர்கள் தான். அவங்க தான் அந்த அரசியலை தொடங்கி வைக்கிறாங்க. மற்ற இடங்கள்லாம் இடதுசாரி அரசியல் என்பது ஒரு புரட்சிகரமான அரசியல் என்று இல்லாமல் ஜனநாயகத்தின் வழியாகவும் இடதுசாரி அரசியலை கொண்டு வரலாம் என்பதை நிரூபித்த ஒரு மண்ணாக இருக்கிறது. அப்ப வகுப்பு கலவரத்துக்கு ரெஃபரன்ஸ் எங்க இருந்து எடுக்கிறது, மதவெறி ஆட்டத்திற்கான ரெஃபரன்ஸ் எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னு பாக்குறப்ப குஜராத் கலவரத்தை வில்லனுடைய போர்ஷனுக்கான ஏரியாவா அவங்க எடுத்துட்டாங்க. பில்கிஸ் பானுடைய கூட்டு பாலியல் வன்முணர்வு, கோத்ரா ரயில் எரிப்பு என்று எப்படி அவர்கள் இந்த கலவரத்தை உருவாக்குவார்கள், எப்படி அதை வன்மத்தை கொட்டுவார்கள் என்றதெல்லாம் அந்த காட்சிகளை பூரா அவங்க உருவாக்கினப்ப எப்பொழுதுமே என்ன ஆகும்னா, சொந்த வாழ்க்கையில பெத்த தாய் இறந்ததுக்கு கண்ணீர் விடாதவன் கூட உண்டு. ஆனால் சினிமா பார்த்து தாரதாரையாக அழுவான். என் தாய் என்னும் கோவிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியன்னு அந்த இதையெல்லாம் அந்த சாம்பல் பூத்த இதெல்லாம் முகத்தில் அடிச்சுக்கிட்டு ராஜுக்கரை அழுகும் போது படத்தில் தேட்டர்லையும் கதறி கதறி அழுது வாங்கியிருக்காங்க. சொந்த வாழ்க்கையில் காதலை பிரித்து வைப்பவர்கள் கூட சினிமா பார்க்கும்போது காதலர்கள் ஒன்று சேர வேண்டும் விரும்புவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சினிமா பார்ப்பது என்பது ஏதோ ஒரு திரையில ஒரு காட்சியை பார்ப்பது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அவன் என்ன ஆகுறான்னா, அந்த கதாபாத்திரத்தோடு தானும் ஒருவனாக மாறி விடுறான். அதனாலதான் திரைத்துறையில இருந்து பல பேர் தலைவர்களாக நாம வந்துடலாம், நம்ம ஏன் முதலமைச்சராக கூடாதுன்னு எம்ஜிஆர் தொடங்கி விஜய் வரைக்குமான முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல சிலர் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள், வெற்றி பெற முயற்சிகிறவர்களாகவும் இருக்காங்க. அதாவது ஒரு அறிஞன் சொன்ன திரைப்படம் பார்க்கிற அனுபவம் எப்படின்னா, தன் கண்ணீரால் அவனுடைய ஆன்மாவை கழுவி கொள்ளுகிற ஒரு சுக அனுபவம் அதுல இருக்கிறதுங்கிறான். ஏன்னா உங்களுக்கு மனசு லேசாயிரும் கண்ணீர் கொடுக்கிற போது. அப்படிப்பட்ட ஒரு உருக்கத்தை தரக்கூடிய, அப்ப இந்த கொடூரமான காட்சிகள் கொண்டிருக்கிறதெல்லாம் காட்டுகிற போது சங்கிகள் பதட்டமாகறான். ஏன்னா இப்பொழுதுதான் கேரளாவிலே முதல் முறையாக ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சுரேஷ் கோபிங்கிறவரு வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப கேரளாவில் பாஜக தன்னுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிருச்சு, முதல் கட்டமாக ஒருவர் வந்துட்டாரு அப்படின்னு அவங்க நம்பி இருக்கிற போது, இந்த அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், டெவலப் பண்ண நினைக்கிறப்ப எம்புரான் மாதிரி ஒரு படத்தை எடுத்து கேரளா அப்படிலாம் சீரழியணுமா மத கலவரத்தில் என்று கேட்கிற ஒரு கேள்வி கேரள மக்களோட மனசாட்சியை, கலை உள்ளங்களாக இருந்தாலும் சினிமா பார்க்கிற ரசிக உள்ளங்களாக இருந்தாலும் அந்த பொது புத்தியில், அந்த பொது மனசாட்சியினுடைய கதவுகளை தட்டுகிறது அந்த படம். இங்கே தான் சங்கிகள் கோவப்படுறாங்க, எங்களை அம்பலப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு. இவங்களுக்கு என்ன கொடுமைன்னா, இப்போ நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரைப்படம் சந்தோஷ் என்ற ஒரு திரைப்படம், அதை இந்தியாவில் திரையிடக்கூடாது என்று ஒரு கடுமையான எதிர்ப்பு அரசாங்க அளவிலேயே கூட செய்கிறாங்க. ஏன் அந்த படத்தை தடை செய்கிறாங்க அப்படின்னா, சந்தோஷங்கிற திரைப்படம் என்ன செய்யுதுன்னா, இந்தியா போன்ற நாடுகளில் வெறுப்பு அரசியலை, சாதிய வன்மத்தை எப்படி கூர்தீட்டி, மத கலவரத்தை எப்படி கூர்தீட்டி, இனக்குழு மோதலை எப்படி கூர்தீட்டி, இந்த மணிப்பூர் கலவரம்லாம் நிகழ்த்துறாங்களா, அது மாதிரி எப்படி மனிதர்கள் அடித்து கொண்டு சாகுறான், எப்படி தேவாலயத்தை உடைக்கிறான், எப்படி கோவில்களுக்கு மசூதிக்கு சண்டையை முட்டி விடுறான் என்கிற இந்த பிளவு அரசியல் இருக்குல்ல, வெறுப்பு அரசியல், இதை மையமா வச்சு சந்தோஷங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. இப்போ இந்த படம் பார்க்குற போது ஆடியன்ஸுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கணும் பயந்து
அந்த படத்தையே நீங்க திரையிடக்கூடாது இந்தியா முழுக்க என்று. ஏன்னா இது வந்து முதல் முறை கிடையாது. ஏற்கனவே குஜராத் கலவரத்தை மையமாக வைத்து நசுருதீன் ஷா, சரிகா கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் நடித்த ஒரு படம் இருக்கு, பர்சானியான்னு ஒரு படம் இருக்கு. அது என்ன கதைன்னா, குஜராத் கலவரத்திலே வந்து தாய் தகப்பனை வந்து, அதாவது ஒரு குழந்தை வந்து எங்கோ தொலைஞ்சு விட்டுருக்கிறது. ஒரு தம்பதிகள் வந்து தங்கள் தொலைந்த குழந்தையை தேடி அந்த கலவர பூமிக்கு நடுவிலே வந்து என் குழந்தை எங்கே, என் குழந்தை எங்கே, அகதிகள் முகாம்களை தேடி அலையக்கூடிய, ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நம்மளுடைய வருங்கால சந்ததியை தான் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே நீ செய்கிற பாவத்தை எல்லாம் அவன் புள்ள மேலே வச்சு தான் நீ அழுவான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை வந்து சமூகத்தில் உண்டு. அப்போ ஒரு குழந்தை காணாமல் போகிற போது ஒரு மத கலவரத்தில் ஒரு தாயின் மனம் எப்படி வந்து தவிக்கும், ஒரு தாய் தகப்பனாக இருக்கிறவங்க வந்து உடைய மனநிலை எப்படி பாதிக்கும், அது ஒரு இஸ்லாமியருடைய வாழ்க்கையை எப்படி அது பாதிக்கும், அந்த பெரும்பான்மை மக்களினுடைய அந்த கலவரத்துக்குள்ள ஒரு மாட்டிக்கொண்டா என்ன நிலைமை ஆகும் என்கிற ஒரு விஷயத்தை வந்து படமாக எடுத்த போது திரையரங்கங்களை அடித்து நொறுக்கினார்கள். விஸ்வ இந்து பரிஷத்து மாதிரியான அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள்லாம் இந்த படத்தை திரையிடக்கூடாதுனாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு. ஏன்னா மோடி முதலமைச்சராக தானே இருக்காரு, இப்போ தானே பிரதமராக இருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அந்த படம் தேசிய விருது பெற்றது, பர்சானியா என்கிற திரைப்படம். இப்பொழுதும் நீங்கள் யூடியூப்ல போய் பர்சானியான்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அந்த படம் காண கிடைக்கும். அற்புதமான ஒரு படம். அப்போ இந்த படங்கள் ஏற்படுத்துகிற பாதிப்பு இருக்கே, அது நம்ம அரசியலை ஆட்டங்காண செய்து விடும் என்கிற அச்சத்தின் காரணமாக இந்த படம் வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது என்னன்னா, இவர்களை எதிர்க்காமல் விட்டு விட்டால் கூட இவ்வளவு பெரிய விளம்பர வெளிச்சத்துக்கு அந்த படம் வந்திருக்காரு. இவர்கள் எதிர்த்ததன் வழியாக அந்த படத்தினுடைய வசூலை வெறும் 30 கோடியில உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படத்தை ஒரு 250 கோடிக்கு மேல சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக, அது 300 கோடியை தாண்டிடுச்சுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாக மாற்றி விட்டார்கள். படத்துடைய வசூல் சாதனை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மதக்கலவரம் போன்ற விஷயங்கள் கேரள மண்ணில் இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் கூட நமக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. நம்ம தமிழக சட்டப்பேரவையில் கூட இந்த படத்தை குறித்து பேசப்பட்டது. முல்லைப்பெரியாறு அணை அதோடைய பாதுகாப்பு குறித்து அது ஒரு கேள்விக்குறியாக அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றது சுட்டி காட்டப்பட்டது. அந்த காட்சி அகற்றப்பட்டு விட்டது என்று தமிழக முதலமைச்சரை கூறினார். இதெல்லாம் சரியான விஷயம்னா, இந்த முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் இயக்குனரின் பார்வை எப்படி இருந்திருக்குது? இல்லை, எப்பொழுதுமே தமிழர்கள் குறித்த பார்வை என்பது வந்து மலையாள சினிமாக்கள்ல மோசமாக சித்தரிக்கப்பட்டதுங்கிறது நிறைய முறை நடந்திருக்குது. இதுல என்னன்னா, இன்றைக்கு திரைப்படங்களை பார்க்க வைப்பது என்பது பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல திரையரங்கத்தை விட்டால் பொழுது போவதற்கான இடங்களே இல்லாமல் இருந்துச்சு. இப்ப கைகள், ஒவ்வொருத்தனுடைய கைகள்லையும் அலைபேசி வந்ததற்கு பின்பு வந்து பார்க்கப்படாத படங்கள், ஆயிரக்கணக்கான படங்கள், லட்சக்கணக்கான படங்கள்லாம் யூடியூப்ல வந்து இலவசமாக காண கிடைக்கிறது. அப்போ பொழுதுபோக்குக்கான வாய்ப்பு என்பது இன்றைக்கு வந்து பல்கி பெருகி கிடக்கிற காரணத்தினால பொழுதுபோக்கை தேடி வந்து ஒருத்தர் வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சினிமா பார்க்க வைப்பதற்கு வீடுகளுக்குள்ளேயே ஓடிடி தளம் வந்து விட்டது. சேட்டலைட்டுக்குள்ள படம், தினசரி படங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒளிபரப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். கம்ப்யூட்டரில் படம் பார்க்குறாங்க, லேப்டாப்பில் பார்க்குறாங்க, சின்ன சின்ன எல்லாத்துலேயுமே படம் பார்த்து கொண்டே இருக்கிற வாய்ப்பு நமக்கு பெருகிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரையரங்கத்திற்கு ஒருத்தனை வந்து ரசிகரை வர வைப்பதற்கு பெரிய ஸ்டார் படமாக இருக்கணும். இது ஏற்கனவே ஸ்டார் படம் தான், மோகன்லால் படம். இருந்தாலும் அதை தாண்டி சர்ச்சை இருந்துச்சுன்னா அது என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஆட்கள் வருவாருங்கனால இந்திய அளவிலே வந்து பாஜக குறித்த ஒரு கருத்தை முன்வைத்து அங்கு சர்ச்சையை உண்டாக்கிவிட்டு தமிழ்நாடு குறித்த ஒரு சர்ச்சையை வந்து டயலாக்கா வச்சுட்டாங்க. அது காட்சிப்படுத்தலை. முல்லை பெரியாறு அந்த நேரடியாக சொல்லாமல் டேம் உடைஞ்சா பெரிய ஆபத்து வந்துருங்கிறது ஏற்கனவே அது ஒரு அப்பட்டமான பொய் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. பல அறிஞர்கள் வந்து அதை வந்து ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க. அது அணை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது, இது ஒரு கற்பனையான வாதம், இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுன்னு ஏற்கனவே 999 ஒரு படம்லாம் எடுத்து டேம் உடைகிறது பற்றி கிராஃபிக்ஸில் உடைச்சிட்டாங்க ஏற்கனவே. ஆனால் ஒரிஜினலாக அது உடையாது, அதற்கான சாத்தியமே இல்லை என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த இன உணர்வை தூண்டுகிற, அந்த மாநில மக்களுடைய மன உணர்வை தூண்டுகிற ஒரு வாய்ப்பாக அந்த டயலாக் அவங்க வச்சிருந்ததுங்கிறது தவறான விஷயம். அதில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு மதவெறிக்கு எதிரான ஒரு படத்தில் ஒரு மாநில வெறியை திணித்திருக்க வேண்டாம் என்பதுதான் ஒரு சரியான பார்வையாக இருக்க முடியும். அதை வந்து அவர்கள் நீக்கி கொண்டார்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இந்த சர்ச்சைகளின் வழியாக இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம், இது ஒரு ஆர்ட் ஃபிலிமோ, இது வந்து ஒரு தேர்ந்த கிளாசிக் படமோ கிடையாது. அதை தாண்டி இந்த படம் வெற்றி பெற்றதற்கு சர்ச்சைகளின் வழியாக வசூல் கொட்டி இருக்கிறது. இப்போது மக்களுக்கு வந்து பொழுதுபோக்குக்கு திரையரங்கை கடந்து கைகளிலேயே மொபைல் அலைபேசியிலேயே படம் பார்க்கறதுக்கான ஓடிடி தளங்கள் அத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இத்தனை வாய்ப்புகள் இருந்தால் கூட இந்த படத்தை எம்ரான் திரைப்படம் எடுத்தது இந்த
கருத்துக்கள் அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னும் போது இந்த இடி ரைடு அப்படி மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரி திரைப்படங்களை நீ எடுக்க விடாமல் தடுப்பதற்கு இல்லை எடுத்தால் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு தயாரிப்பாளர்கள் திரையுலகினர் சார்ந்தவர்கள் அப்படி ஒரு சிந்தனைக்குள்ள போயிடுவாங்களா? 30 கோடியை முதலீடு செய்து 300 கோடி சம்பாதிக்கிற வாய்ப்பை தந்தது எதுன்னா சங்கிகளினுடைய வெறுப்பு பிரச்சாரம் தான். அப்ப என்ன ஈடி வந்தாலும் என்ன ரைடு வந்தாலும் இவ்வளவு பெரிய சம்பாத்தியத்தை ஒரு திரைப்படம் தருவதற்கான வாய்ப்பு என்பது இந்த சர்ச்சைகளின் வழியாகத்தான் நிகழ்ந்திருக்கிறது. அதனால தயாரிப்பாளர்கள் இதற்கெல்லாம் அச்சப்படுவார்களா என்று சொல்வதை விடவும், நாமும் சர்ச்சைக்குரிய ஒரு படத்தை எடுத்தால் வசூல் வேட்டை ஆடலாம் என்று நினைப்பவர்களும் இருக்கிறார். அதனால இந்த ஈடிக்கு அஞ்சி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட படங்களை இனி வராது என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க கேரளா ஸ்டோரின்னு படம் எடுக்கிறாங்க. 22,000 கேரளாவை சேர்ந்த மக்களை ISIS தீவிரவாதிகளாக மாற்றுவதற்கு, இஸ்லாமியர்களாக மதம் மாற்றுவதற்கு ஆப்கானிஸ்தான் கூட்டு போறாங்கன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, அப்படி ஒரு உண்மை சம்பவம் உண்மையிலே இல்லை, அதை நிரூபிக்க முடியுமா என்று நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு கேட்டபோது இது கற்பனை கதைன்னு மாத்திக்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம் நாங்க. அப்ப பொய்யான தகவல்களை பரப்புவதற்கு இதே திரைப்படத்தை அவர்கள் சாதனமாக வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 999 படம் எடுத்து அணைக்கட்டு உடைகிறது மாதிரி கிராபிக்ஸ் பண்ணி படம் காட்டுறான். மக்கள் மத்தியில் ஒரு தேவையில்லாத அச்சத்தை உருவாக்கக்கூடிய படங்களை எடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர் போயிடுச்சு, நூற்றுக்கணக்கான காஷ்மீர் பண்டிட்டுகள் கொல்லப்பட்டார்கள் என்பது ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்வதன் வழியாக மத ரீதியான ஒரு பிளவு அரசியலை படமாக எடுத்தாங்க. பிரதமரே கூட அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் செய்தார். அந்த கேவலத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் சர்வதேச திரைப்பட விழாக்கள் நடக்கிற இடங்கள்ல எல்லாம் போய் இந்த மாதிரியான படங்களை திரையிட்ட போது அந்த நடுவர்கள்லாம் ரொம்ப அவமானகரமாக இதை நிராகரித்தார்கள். இப்படிப்பட்ட படங்களை காட்டாதீங்க, ஏன்னா மனித மனத்தை மென்மைப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது அதுதான் திரைப்படத்தினுடைய நோக்கமே தவிர மனித வக்கிரங்களை காசு பார்ப்பதுங்கிறது ஒரு திரைப்பட கலைக்கானது அல்ல. எனவே நல்ல படங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய திரைப்பட விழாக்கள்ல இது போன்ற படங்கள் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் எம்புரான் கொண்டாடப்படுகிறதுல, இப்ப நீங்க அமீர் கான் நடித்த பிகேன்னு ஒரு படம், அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பெரியார் கருத்து தான். அது எல்லாமே மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு கருத்தை பிரச்சார பாணியில சொல்லாம யதார்த்தமா சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த படம் பயங்கரமான வசூல் படம். இத்தனைக்கும் வடக்க தான் எல்லா மூடர்களும் இருக்கா, மதவெறி சார்ந்த மூடர்கள் பூரா வடக்க தான் இருக்கா. ஆனா அவர்களே இந்த படத்தை கொண்டாடுறாங்கிறப்ப திரைப்படத்தின் வழியாக ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்கு ஒரு அச்சம் இருக்கிறது பல பேர். அதனால ஈடி ரைடு வந்தாலும் அந்த படத்தின் வெற்றிக்கு சங்கிகள் தான் முழுக்க காரணம். நன்றி சார்.